பிரைஸ் தி லார்ட். பொதுவா நம்மளுடைய கேரக்டர்ஸ டிசைட் பண்றது நம்மளுடைய பிஹேவியர்ஸ் தாங்க. அதாவது நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய நடக்கைகள் தான். அந்த நடக்கைகளும், செயல்களும் எத பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்மளுடைய மனசு சொல்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம என்ன மனசு என்ன சொல்லுதோ, அதன்படி தான் நம்ம செய்வோம். நெறைய வேளைகள்ல அந்த மனசு நல்ல காரியங்கள சொல்லும். ஆனா, அநேக வேளைகள்ல தீமையான காரியங்கள சொல்லும். பாருங்க, கோவம், வெறுப்பு, எரிச்சல், பொறாம இதுவும் மனசுல இருந்து தான் வருது. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், மற்றவர்களை நேசிக்கணும் என்ற போன்ற காரியங்களும் இந்த மனசுல இருந்து தாங்க வருது. ஆனா, நம்ம என்னத்த டிசைட் பண்றோம்? எத நம்ம செயல்படுத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியம். மனசு சொல்ற தீமையான காரியங்கள மட்டுமே செய்து, இல்ல அதற்கு முக்கியத்துவத்த குடுத்து தங்களுடைய வாழ்க்கையே இழந்தவர்களும் இருக்காங்க. மனச கட்டுப்படுத்தி, மனசு சொல்ற நன்மையான காரியங்கள செய்து வாழ்க்கையில ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க. இததான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4:23ல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று. ஆமாங்க. மனச கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அததான் உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் காத்துக்கொள்ன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, அவருடைய துணையை நம்ம பெற்றுக்கொண்டு, ஜெபித்து, வேதம் வாசித்து, கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சா, இதன்படி நம்ம வாழ்ந்தாதான் நம்மளுடைய மனசை நம்ம காத்துக்கொள்ள முடியும். அதனால மனச அலைப்பாயறத விட்டுட்டு, மனசு சொல்ற எல்லா காரியங்களையும் செய்யறத விட்டுட்டு, அவருடைய இருதயத்தை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். God bless you all.